ஹலோ வணக்கம். நான் இன்றைக்கு கதைக்க போகிற விஷயம் செந்தூரன் முத்துசாமி பற்றி. அவர் 31-year-old யங் பிளேயர் தான் அவர். செந்தூரன் முத்துசாமி எத்தனை பேருக்கு தெரியும்? ஸோ அவர் சவுத் ஆஃப்ரிக்கா டீமில் விளையாடுற பிளேயர். அவர் நேற்று குவாஹாட்டி இந்தியாவில் அவரோட ஃபர்ஸ்ட் செஞ்சுரி அடிச்சிருக்கார். 106 runs எடுத்திருக்கேன். ஸோ நான் இங்கே என்ன சொல்ல போகிறேன்னு சொன்னால், செந்தூரன் முத்துசாமி விளையாடின டீம் சவுத் ஆஃப்ரிக்கா இருந்தாலும் அவரோட பூர்வீகம், அவரோட பரம்பரை நாகப்பட்டினம் இந்தியாவிலிருந்து தான் வந்திருக்கு. ஸோ அவர் பேசிக்காக அவர் ஒரு இந்தியன். அவர் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு இப்போ விளையாடுற 2019 ப்ரெசண்ட். 2019 அவர் விளையாடின கேமும் அவர் டெஸ்ட் ஸ்குவாடாக விளையாடி இருக்கிற டீமில் இந்தியாவுக்கு எகெயின்ஸ்டாக தான் விளையாடிருக்கார். ஸோ அவர் டெபியூ 2019. அவர் விளையாடின ஃபர்ஸ்ட் அந்த டெஸ்ட் ஸ்குவாடை விளையாடினதும் இந்தியாவுக்கு எகெயின்ஸ்டாக தான். ஸோ எனக்கு இவரை பற்றி கதைக்கு சொன்னது என் தம்பி. தேங்க்யூ வெரி மச் அதை சொன்னதுக்கு. இப்போ அந்த விஷயத்தை கதைச்சா நல்லம் அப்படின்ட்டு. ஐ யூஸ் டு ப்ளே கிரிக்கெட். நான் முதல் கிரிக்கெட் விளையாடினான். நாங்கள் ஸ்ரீலங்காவில் நேஷ்னல் மேட்சுக்கு போயிருக்கேக்கல எங்களோட டிஸ்ட்ரிக்ட் 3rd அடிச்சது. நாங்கள் ப்ரோன்ஸ் மெடல் எடுத்தினாங்க. ஸோ தம்பிக்கு தேங்க்யூ இதை ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு. எனக்கு கிரிக்கெட்டை பற்றி நிறைய தெரியாது. நான் விளையாடி இருக்கிறதால கொஞ்சம் விஷயங்கள் தெரியும். அதை வச்சு தான் இதையும் கதைக்க வாரேன். ஸோ அவர் விளையாடின டீம் சவுத் ஆஃப்ரிக்கா இருந்தாலும் நான் சொன்னது போல் அவரோட பூர்வீகம் இந்தியா. அவர் நேற்று அவர் செஞ்சுரி அடித்த இடமும் இந்தியா. ஸோ அவருக்கு ஒரு விதமான ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். நான் எந்த பரம்பரையிட இருந்த இடத்துலையே நான் செஞ்சுரி அடிச்சிருக்கேன்னு சொல்லி அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறேன். மை ஆரிஜின் இஸ் இந்தியான்ற மாதிரி சொல்லியிருக்கிறேன். ஸோ நேற்று குவாஹாட்டி இந்தியாவில் செகண்ட் டே ஆஃப் செகண்ட் கிரிக்கெட் டெஸ்ட்டில் அவர் 106 அடித்து அவரோட ஃபர்ஸ்ட் செஞ்சுரியை அடிச்சிருக்கார். ஸோ இங்கே நான் என்னத்தை பற்றி கதைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால், நாங்கள் கிரிக்கெட் விளையாடிக்கல. இப்போ நாங்கள் விளையாடிக்கல 20 years 25 years பேக். என் அண்ணாக்கள் விளையாடினவங்க, தம்பியாக்கள் விளையாடினவங்க. எங்களோட பெரிய மகனை பர்டிகுலரில் நிறைய பேருக்கு தெரியும் கிரிக்கெட் விஷயத்தில். அவர் நல்லா விளையாடுவார். அப்படி இருந்தும் அவங்களுக்கு அந்த டீமுக்கு போகிறதுக்குரிய சந்தர்ப்பம் கிடைக்கல. ஸ்ரீலங்காவிலையும் சரி, இந்தியாவில் ஸ்பெஷலி சவுத் இந்தியாவில் எவ்வளவோ செந்துரனாக்கள், எவ்வளவோ செந்துரான் மூளை முடுக்கு ரோட்டு தெருவில் விளையாடி கொண்டே இருப்பாங்க. கிரிக்கெட் விளையாடி கொண்டே இருப்பாங்க. நாங்களாம் வேஸ்டா? எங்களெல்லாம் ஜெயிக்கவே முடியாதா? அப்படி இருந்தாலும் எங்கட நாட்டோட சாபமா என்னமா தெரியல, எல்லாருக்குமே அந்த சந்தர்ப்பம் கிடைக்கிறல. 1-2 பேர் தான் எங்கட தமிழ்நாட்டை இல்லாட்டி எங்கட தமிழை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு சொல்லி பெருமைப்படுறதுக்கு 1-2 பேர் தான் இருக்கிறாங்க. அப்படி எங்கட டீமில் ஸ்ரீலங்கா டீமில் முத்தையா முரளிதரன், இந்தியா டீமில் இருந்தாலும் வேறொரு நாட்டில் போய் அந்த நாட்டில் தமிழ் பேரோட செந்தூரன் முத்துசாமி தமிழ் பேரோட வேறு நாட்டுக்கு எங்கட தமிழாக்கள் விளையாடுறது எங்களுக்கு பெருமை தான். பெருமை எவ்வளவு தூரம் இருந்தாலும் கவலையாக இருக்குது. மைனாரிட்டியாக இருக்கிறதால எங்களுக்கு அந்த சந்தர்ப்பங்கள் கடந்து போய் அதை அடுத்த லெவலுக்கு போகிற சந்தர்ப்பம் கிடைக்காத நினச்சா ஒரு விதமான கவலையாக இருக்குது. பட் அட்லீஸ்ட் செந்தூரன் முத்துசாமிக்கு அந்த கஷ்டம் இல்லை. ஐ விஷ் ஹிம் ஃபார் ஹிஸ் very good luck on his further matches, further games. And எங்கள் ஸ்ரீலங்கா இந்தியாவில் அங்கேயும் இங்கேயும் மூளையை முடுக்கில் ஒளிஞ்சிட்டு மறைஞ்சிட்டு தெரிய ட்ரை பண்ணுற எல்லா செந்தூரனுக்காகவும் இந்த வீடியோ தான். ட்ரை பண்ணுங்கள். ஒன் டே உங்களாலேயும் முடியும். மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள். காலமாடான் பைசன் படமும் அதான். மைனாரிட்டி குரூப்லேருந்து வந்தாலும் சான்சஸ் கிடைக்கிற கஷ்டம். இந்த உலகத்தில் முடியாதுன்னு எதுவுமே கிடையாதுடா. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா யாரையும் ஜெயிக்கலாம். ஃபைட் ஃபார் இட் அண்ட் கெட் இட். இங்கே திறமை இல்லாத மனுஷங்களே கிடையாது. திறமையை வெளிப்படுத்தாத மனுஷங்க தான் அதிகம். வாழ்த்துக்கள் செந்தூரன் முத்துசாமி. You are one of the inspiration for all the Tamil people, minority people especially. And yeah, well done and good luck for the future games. Bye-bye.